பிரைஸ் அல்லாட். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். அதாவது வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மீது அவருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்பதை அறிவிக்க இயேசு மிகுந்த துக்கம், மரணம் மற்றும் மனித உதவியற்ற ஒரு தருணத்தில் இதை சொன்னார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் நெருங்கிய நண்பரான லாசரு பெத்தனியாவில் இறந்துவிட்டார். லாசருவின் சகோதரரான மரியாளும் மார்த்தாலும் முன்பே இயேசுவை வரவழைத்திருந்தாங்க. ஆனால் இயேசு வர தாமதித்தார். இயேசு வந்த பொழுதோ லாசரு மரித்து 4 நாட்கள் ஆயிற்று. முதல் நூற்றாண்டு யூதர்கள், குறிப்பாக ரபினிய பாரம்பரியங்களால் நம்புகிறவர்கள், ஒரு நபர் இறந்தால் ஆன்மா 3 நாட்களுக்கு உடலை சுற்றி வட்டமிடும் என்றும் மீண்டும் அதில் நுழைய முற்படும் என்று நம்பினாங்க. 3 நாட்களுக்கு பிறகு உடல் கண்ணுக்கு தெரியும்படி அழுக தொடங்கிய போது, குறிப்பாக முகம், உடல் இனி அடையாளம் காண முடியாததால் ஆன்மா இறுதியாக நிரந்தரமாக வெளியேறும் என்று அவன் நம்பினாங்க. லாசரு இறந்து 4 நாட்களுக்கு பிறகு இயேசு வந்ததினால் மரியாள் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நீங்க இங்கே இருந்திருந்த சகோதரன் மரிக்க மாட்டான் என்று கூறினாங்க. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவனும் என்றென்றுக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று யோவான் 11 அதிகாரம் 25-26 வசனத்தில் சொன்னாரு. இதை சொல்லி பிறகு இயேசு, லாசருவே வெளியே வா என்று சொல்லி லாசருவை உயிரோடு எழுப்பினாரு. இயேசு லாசருவை எழுப்பிய போது மரணத்தை பற்றி யூத நம்பிக்கையை முற்றிலும் தகர்த்த ஒரு அற்புதத்தை அவர் செய்தார். மறுசீரமைப்பு மட்டுமல்ல, உண்மையான உயிர்த்தெழுதலின் மீதும் வாழ்வின் மீதும் மரணத்தின் மீதும் அவருக்கு தெய்வீக வல்லமை இருக்கிறது என்பது இதன் மூலமாக நிரூபித்தார். இந்த வசனத்தின் மூலம் இயேசு தன்னை பற்றும் தனது ஊழியத்தை பற்றி 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒன்று, இயேசுவை உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுதலை மட்டும் செய்யவில்லை, அவர் உயிர்த்தெழுதல் வல்லமையின் ஆதாரமாக இருக்கிறார். ஜீவனும் மரணத்தின் மீதும் வெற்றியும் நித்திய நம்பிக்கையும் இயேசுவின் தனிப்பட்ட முறையில் காணப்படுகிறது. 2வது, சரீர பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய மரணத்தின் மீது இயேசு வெற்றி கொண்டார். ஏனென்றால் சரீர பிரகாரமாக இயேசு லாசரை உடனடியாக கல்லெழுந்து எழுப்பினார். ஆவிக்குரிய ரீதியாக இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்மையிலே மறிப்பதில்லை. ஏனென்றால் நித்திய ஜீவன் அப்பொழுது அவர்களுக்குள் தொடங்கி விடுகிறது. அது நித்தியம் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். 3வது, கிறிஸ்துவுடனான உறவின் மூலமாகத்தான் நித்திய ஜீவனை உணர முடியும் அல்லது பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு மரியாதை பார்த்து, இதை நம்புகிறாயா என்று கேட்டார். ஏனென்றால் உயிர்த்தெழுதல் என்பது எதிர்கால நிகழ்வு மட்டுமல்ல, அது தற்போது நம்முடைய இயேசுடன் கொண்ட உறவாகும். இயேசு லாசருவை உயிர்த்தெழுப்பினார். அதன் மூலமாக அவருடைய சொந்த உயிர்த்தெழுதலையும் முன்னோக்கி சுட்டிக்காட்டினார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய யோபுவும் தானியேலும் உயிர்த்தெழுதலை நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றம் தானே என்று இயேசு கூறுகிறார். லாசருவின் உயிர்த்தெழுதல் ஒரு வல்லமையான சாட்சியாக மாறியது. இயேசு செய்தவர்களை கண்டவர்களாக அநேக யூதர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தாங்க. ஆகவே கிறிஸ்துவில் நமது வாழ்க்கையானது ஆவிக்குரிய ரீதியில் இறந்தவர்களையும் அல்லது நம்பிக்கையற்றவர்களாக உணரும் மற்றவர்களையும் ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். ஆமென்.